நாம் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. அவர்கள் இங்கே பெரிய அளவில் அரசியல் செய்ய விரும்பினார்கள், காலூன்ற விரும்பினார்கள். அவர்கள் முன்வைத்த சதி முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அந்த வகையிலே நாம் மேற்கொண்ட முயற்சி வெற்றிதான். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தலுக்கு முன்பே இதை நாம் கணித்தோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களின் வாக்குகளையும் பெருமளவில் தவேக பிரிக்கும். அதுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெற வாய்ப்பில்லை. குறைந்த இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பை இழக்கும் என்ற ஒரு யூகம் நமக்கு இருந்தது. அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அது வெற்றி பெறும் என்று நான் யூகம் செய்துதான் நானும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தேன். தேர்தலுக்கு பின்பு தவேக பெறுகிற வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கைகளும் மாறும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் கூறியதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்கக்கூடும். The Chennai Silks in Mega Summer Sale.